ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் சமையலில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு கப்பு அரிசி மாவில் ஒரு கார சிப்ஸு. அது பிள்ளைங்களுக்கோசரம் நம்ம இது பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க இல்லைங்களா, அவங்க ஸ்நாக்ஸுக்கு இது தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வச்சுருந்து ஒரு மாதம் ஆனாலும் இதாகாது, நல்லபடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த இது வாசங்கசம் எதுவுமே வராது, நல்ல கிறிஸ்பியாக நல்ல முறுமுறுன்னு வயதானவங்களுக்கு கூட நல்லபடியாக சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி செய்யலாம், எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் வச்சுக்கிட்டோங்களா, அந்த பேனில் இதில் நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கரெக்டாக இருக்கும், லெவல் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ போடுற மெஷர்மெண்ட்டை படி நீங்கள் போட்டிங்கன்னா அது கிறிஸ்பியாக நல்லபடியாக நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். சிப்ஸ் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு. முதல்ல 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ரெஷ், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இது நம்ம பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது சேர்க்க வேண்டியது பொருள் அப்படிதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இது பண்ணி நல்லா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதை கொதிச்சிட்ட பிறகு நம்ம அப்படியே இந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம இது பண்ணியாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இதில் என்னென்ன போட்டிருக்கோம்? 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில்லி பவுடர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொதிக்கிட்டோம். கொதிச்சிட்ட பிறகு நம்ம இப்போ தண்ணியெல்லாம் கொதிச்ச ஃப்ரெண்ட்ஸ். இதை பிறகு நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா நம்ம தூளெல்லாம் போட்டாச்சு. போட்டு அது நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். என்னடா இது பத்துமா பத்தாதான்னு எதுவுமே தெரிய வேண்டாம். உங்களுக்கு தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி தான் ஊற்றணும். அதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா குழஞ்சிடும். இது மாதிரி நல்லா கொஞ்சம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம போட்ட பொருட்கள்லாம் காரம், உப்பு, கிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே கிண்டிகிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பிறகு எல்லாமே நம்ம கிண்டிட்டோம். அப்படியே ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு நம்ம ஒரு இது கிண்ணத்தில் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மாவு எடுத்து போட்டோம். கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன்னா சூடாக இருக்கும் இல்லைங்களா, சூடாக இருக்கும் பிடிக்க முடியாது. நல்லா சூடு ஆறிட்ட பிறகு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம உருட்டும் போது ஓரத்துலலாம் வெடிப்பு விடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ பிசைகிறோமோ, எந்த அளவு உருட்டுறோமோ, இது நல்லா வெள்ளத்தை கொண்டு பிசைகிறோமோ அந்த அளவு நம்ம சிப்ஸு கிரிப்ஸியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே நம்ம பிசையாத விட்டுட்டோன்னா கிரிப்ஸி சிப்ஸு ஹார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிசையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ பிசையலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நல்லா இதாகிடுச்சு.
நம்ம இதை கொண்டு பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பலத்தை கொண்டு நல்லா பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, தண்ணி கிண்ணி எதுவுமே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எப்படி பிசைகிறோமோ அந்த அளவு நமக்கு வந்து நம்ம சிப்ஸு வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, வாய்க்கு சாப்பிட்றதுக்கும், வயசானவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஈவினிங் போல் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். ஓகேங்களா? இந்த பாருங்கள் நான் எப்படி பிசைகிறேன் பாருங்கள். இதே மாதிரி நாங்கள் நீங்களும் பிசைய இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா அதை பாருங்கள் உருட்டி 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 நம்ம இது பண்ணி இப்படி பண்ணி நல்லா இது பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம எந்த அளவு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவு நமக்கு மாவு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாவை உருட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை உண்டையாக பிடிச்சி வச்சுங்க. ஓகேங்களா? இப்படி தனித்தனியாக ஒன்று பிடிச்சிக்கிட்டு அது காற்று போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு உண்டையை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு பெரட்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இதை எடுத்து ஒரு உண்டையை எடுத்து இதை இப்படி வச்சுக்கலாம். பெரட்டிக்குங்க. இதை இப்படி போட்டு இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து மாவு வந்து பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அது மேலே கொஞ்சம் தூவிக்கிங்க, ஏன்னா நல்லபடியாக வர்றதுக்கு. இப்போ கொஞ்சம் ஊட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் மெலிசாக விட்டுங்க. அது ஃபஸ்ட்டு அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மாவு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஆனால் வந்து ரொம்ப தடியாக உருட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மெலிசாக உருட்டணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும் போது நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக தடியாக இருந்துச்சுன்னா உப்பாது. இந்த பிறகு நல்லா சமமாக ஆயிடுச்சுங்களா? நம்ம இந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வெட்ட போகிறோம். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணம் இருந்தால் போதும். ஓகேங்களா? இதை பாருங்கள், சின்ன கணம் தான் போதும். ஓகேங்களா? இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்கலாம். இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, ஓரத்தை மட்டும் நம்ம வெட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துச்சுங்களா. இப்போ என்ன பண்ணணும், இதை பாருங்கள், நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துச்சுங்களா. அது இந்த அளவு கணம் தான் போதும். ஓகேங்களா? ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப கணம் இருக்கக்கூடாது. அப்படியே இதை பாருங்கள், நேராக ஒரு கோடு மட்டும் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், அப்படியே ஸ்கொயர் ஷேப்பு. நான் போடுற மாதிரியே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். அதுவாக வந்துடும், நம்ம எடுக்கவே தேவையில்லை, அதுவாக வந்துடும். இதை வந்து பாருங்கள், இதை பாருங்கள், அதுவாக வந்துடும். ஸ்கொயர் ஷேப்பு தானாக அதுவாக வந்துடும். இதை பாருங்கள்,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க நம்ம கட் பண்ணி இதை பாருங்க டைமண்ட் இந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெய் காஞ்சி நம்ம எடுத்து போட்டு எடுத்துடலாம். நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் வெட்டுறீங்களோ ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டுறீங்களோ அது உங்கள் இஷ்டம், உங்கள் சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் டைமண்ட் ஷேப்பில் வந்திருக்குது. உங்களுக்கு எப்படி வருதோ மாவுடைய பதம் அப்படி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள். ஆனால் நீங்கள் வந்து நைஃப் வச்சுக்கும் போது நீங்கள் வேணால் இதுக்குன்னு தனியாக கட்டர் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து நம்ம வந்து அன்றாடம் நம்ம காய்கறி வெட்டுவோம் இல்லைங்களா நைஃப், அதில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் மட்டும் லைட்டாக தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரிமூவ் ஆகும் மாவு. ஓகேங்களா? இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க இப்போ நான் போட ஆரம்பிக்கிறேன். இதமான தீயில வச்சு நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப தீ இருக்கக்கூடாது, நல்லா உப்பி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது உப்பி வரும்போது ஆனால் வந்து இதில் நீங்கள் வந்து ரொம்ப கலர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு அந்த பபுள்ஸ் இது பாருங்க வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பபுள்ஸ் அடங்குறோடனே எடுத்துருங்க. அவ்வளோதான். இதில் ரொம்ப இது என்ன ஆயிடுது, இது வெள்ளையாகவே இருக்குதுன்னு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா இது வெள்ளையாக தான் இருக்கும். நமக்கு தேவை வந்து கிறிஸ்பி. இது வந்து இந்த மேலே பபுள்ஸ் மாதிரி இது பாருங்க, இந்த உப்புது பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அப்படியே நமக்கு ஒன்று ஒன்றா எடுத்து போட வேண்டியதான். எண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே அது இதாகிடும், வெந்துடும். அவ்வளோதான், நம்ம எடுத்துட வேண்டியதான். அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த குழந்தைங்க வரும்போது இதை போட்டு கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கும் என்ன இது ஒன்றுமே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம இது பசங்களுக்கு போட்டு கொடுத்தோன்னா நல்லா இதை பண்ணி சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க நம்ம பொரிச்சாச்சு. இது பாருங்க பொரிக்கும் போது இது உங்களுக்கு தெரியுது பாருங்க. அதாவது நல்லா இதில் பாருங்கள் இந்த மேலெல்லாம் பபிள்ஸ் இது பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் வந்துருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப தீயவும் கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் அது இதாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அப்படியே எடுத்து கொட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ரவுண்டு இதை பாருங்கள். அப்படியே போட வேண்டியதான். நம்ம அப்படியே வச்சிருக்கிறது கடைன்னு போட வேண்டியதான். அப்படியே அது போடும் போதே இது பாருங்க பபிள்ஸ் வந்து இது பாருங்க. குழந்தைங்க வந்து கேட்கும் போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வெளியே போயிட்டு கடையில் வாங்கி கொடுக்குற பொருள் எந்த எண்ணெயில் செய்கிறாங்களோ எதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து குழந்தைகள் தான் நம்ம பாதிப்பு வரும். அதனால் அது நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்ம பச்சரிசி அன்றாடம் நம்ம வீட்டில் இருக்கோம். நம்ம இடியாப்பத்துக்கு கொழுக்கட்டைக்கு அதெல்லாம் செய்வோம் இல்லைங்களா. அந்த மாவு எடுத்து நம்ம இது பிள்ளைங்களுக்கு அதை எடுத்து நம்ம ஒன்றுமே இல்லை வீட்டில் இருக்கிறது இந்த மேலே இது சீரகம் காரத்துக்கு அது தேவையான பொருள் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு இதை பிரட்டி கொடுக்க வேண்டியதான், பொடிச்சு கொடுக்க வேண்டியதான். நம்ம கடையில் வாங்காதபடிக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ எப்படி செஞ்சோன்றது எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம். இதோ பாருங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் மாவு உருட்டும் போது நல்லா மெலிசாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி உப்பி வரும். ஸோ உப்பலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மாவு வந்து அப்போ வந்து கரெக்டாக பிசையல அப்படின்னு அர்த்தம். பிசைகிற எப்படின்னா திக்காக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ தின்னாக இருக்குது, இந்த லேயர் பார்த்துக்கோங்க எவ்வளோ தின்னாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நான் இது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் உடையதா. ஸோ நல்லா இப்போ இதாக இருக்கு. பானிபூரி நம்ம வச்ச உடனே கை வச்ச உடனே உடையும் இல்லையா, அதே மாதிரி தான். வேணா நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இதுவும் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் அதை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சா. ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உங்களோட பசங்க உங்கள் வீட்டுக்காரு யாராக இருந்தாலுமே சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க கூட சாப்பிட்லாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இது பண்ணுறோம், சரிங்களா. ஸோ வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.